நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா அவர்களும் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர், நகராட்சி ஆணையாளர், RTO மற்றும் நகரமன்ற தலைவர், துணைத் தலைவர், திமுக மாநில செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கவுன்சிலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பெங்களூரிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கா என்ற 2640 அடி உயரத்தில் உள்ள ஒரு மலையில் உயரமான நெடுங்கல் 15-16ஆம் நூற்றாண்டில் வைஷால மன்னர்கள் ஒரு நந்தி சிலையை வடித்திருக்கிறார்கள். அந்த நெடுங்கல் நந்தியை சுற்றிலும் கம்பி பாதுகாப்பாக அமைத்துள்ளனர். ஆனால் அந்த சிலையை ஒரு ஆள் சுற்றி வர போதுமான கால் வைத்து அப்புறத்திலிருந்து இப்புறம் வர இடமில்லை. அந்த காலத்தில் எப்படி இந்த கல்லின் மீது நம்பிக்கை வைத்து சிலையாக வடித்திருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மேலே இருந்து கீழே பார்த்தால் தலை சுற்றும் அளவிற்கு அந்த நெடுங்கல் உயரம் உள்ளது. அதன் மீது ஆண்களும் பெண்களும் பயத்துடனே தைரியமாக மேலே ஏறி இறங்குகிறார்கள். BSNL பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் 17 ஆண்டுகளுக்கு பின் லாபம் ஈட்டியுள்ளது. BSNL கூடுதல் டவர் அமைப்பு, தேவையற்ற செலவுகள் குறைப்பு, வீடுகளுக்கு ஃபைபர் சேவை அறிமுகம் என BSNL-ஐ மீட்க மோடி அரசு பல முயற்சிகள் எடுத்த நிலையில் அதற்கு பலன் கிடைத்துள்ளது. கடைசியாக 2007இல் லாபம் ஈட்டியிருந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பின் BSNL 260 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியது. சென்னை தலைமை செயலகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் பதிய சார்பதிவாளர் அலுவலகங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் வாகன பதிவு சான்றிதழுடன் ஆதார் முகவரி, மொபைல் போன் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது என தகவல். அமெரிக்கா டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சரிவால் அதிகரிக்கும் இறக்குமதி செலவை ஈடு செய்ய மின்சார வாகனங்களின் விலையை இந்திய மின்சார வாகன தயாரிப்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர். திரு சூரிய கண்ணன் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர். பேரூர் கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி நடக்க எவர்தான் முக்கிய காரணம்? உயர் நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறிய பின்பு JC என்கொயரியில் வாதிட்டார். செவ்வாய்க்கிழமை முடிவு செய்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து வெள்ளிக்கிழமை மாலை 4:20 மணிக்கு, அதாவது காலம் தொடங்க 10 நிமிடம் முன்பாக ஆகம விதிப்படியே நடந்திட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்று பெரும் உதவி புரிந்துள்ளார். முக்கியமாக மிகுந்த பக்தி மற்றும் சைவ சித்தாந்த புரிதல் உட்கொண்டுள்ள சூரிய கண்ணன் ஆகம பிரமாண ஸ்லோகம், தமிழ் சான்று, அதன் மொழிபெயர்ப்பு தமிழில் பெற்று பிறகு கோர்ட்டுக்கு ஏற்ற ஆங்கில மொழியில் அவரே மொழிபெயர்த்து வாதாடினார். சமூகம் தெரிந்து வைத்து வாழ்த்த வேண்டிய நபர் இவர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.